வணக்கம் தமிழா. ஷாமியோட ஒரு புதிய ஃபோன் 120 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ வந்து ஒரு 15 நிமிஷத்தில் ஃபோனை ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லி ஒரு ஃபோனை இறக்கியிருக்காங்க. அந்த ஃபோனை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூக்காக இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ரீட்டெயில் பாக்ஸ் இது இல்லை, பட் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு பெரிய பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில கைடெலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபோனை பற்றி விலாவரியாக தெரியறதுக்கு சில கைட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன புட்டுக்குழல் மாதிரி இருக்குது, மூங்கிலில் இந்த மாதிரி ஒரு குழாய் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் ஃபோனை வச்சுக்கலாம் போல். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா தோணி அனுப்பியிருக்காங்க. ஒரு சாண்ட் டைமர் இருக்குது. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது இல்லையா, ஸோ கணக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாண்ட் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ரீட்டைல் பாக்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பண்ணலாம். இது வந்து 8GB 120GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபா. உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் வந்து உங்களுக்கு இந்த சிம் எஜெக்டர் பின் மற்றும் சில டாக்குமெண்ட்ஸ் மற்றும் கிளியர் பேக் கேஸ் வந்துருக்காங்க. ஸோ எங்கிட்ட இருக்கிறது வந்து இந்த பர்பிள் கலர் மாடல். இது வந்து வேறு ஒரு 3 கலர்லேயும் வருது. ஸோ நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம். இந்த 4 கலரில் வந்து மொத்தமாக இந்த ஃபோனை கொண்டு வராங்க. உங்களுக்கு இந்த கலரில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ்லாம் வந்து நல்லா ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துலாம். இதுதான் வந்து இந்த 120 வாட்ஸ் சார்ஜர். நான் இதுவும் ரொம்ப பல்கியாக இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போ ஓகே, பரவாயில்ல. ஒரு 120 வாட்ஸ் சார்ஜர் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்டான வடிவத்தில் இது கொண்டு வந்திருக்காங்க. மற்றும் வந்து USB Type-C கேபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட டிசைன் தான் ஆரம்பிப்போம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பாடியில் பண்ணியிருக்காங்க. 8.34 mm திக்னஸ் மற்றும் 204 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, ஆனால் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோடி வருது. ஸோ மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் தராங்க. மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, IR போர்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், யூனிவர்சல் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலிங் மைக் மற்றும் ஆடியோ ஜாக் மேலே தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர், மைக் மற்றும் USB Type-C போர்ட் மற்றும் வந்து சிம் ட்ரே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட் ஓடி வருது. 8 5G பேண்ட் சப்போர்ட் வந்து இதில் தராங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒன்றுமே இல்லை. சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து ஒரு சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா மாடியூல் பின்பக்கம் இருக்குது. இதில் வந்து ஒரு 108 மெகாபிக்சல் கேமரா சிஸ்டம் தந்திருக்கிறதுனால பம்ப் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கேமரா பின்னாடி தந்திருக்காங்க. டிசைன் பார்த்தோம். அடுத்து வந்து டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இது வந்து 6.67 இன்ச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60 Hz இல்லாட்டி 120 Hzல நீங்கள் வச்சுக்கலாம். Full HD+ ரெசல்யூஷன் ஓடி வருது. 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 1200 nits பிரைட்னஸ் ஓடி வருது. நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே இது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தராங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் உண்டு. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு அருமையான நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து Dimensity 925Gங்கிற ஒரு மீடியாடெக்கோட ஒரு சிப்செட் இதில் யூஸ் பண்ணாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து நேற்று அந்த ஃபோன் வந்தது. கேம்ஸை விளையாடி பார்த்தேன். கேம்ஸ் ஸ்டார்டர்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆச்சு. பட் முழுமையான விமர்சனத்தில் இதை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன். UFS 2.2 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR4X ரேம் இதில் வந்து தராங்க. 3GB எக்ஸ்பேண்டபிள் விர்ச்சுவல் ரேம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. செட்டிங்ஸில் அதை நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங், அதான் வந்து இதோட ஒரு ஹைலைட்டே. ஸோ 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி தராங்க. செட்டிங்ஸில் வந்து பூஸ்ட் மோடு தந்திருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 120 வாட்ஸில் வந்து இது சார்ஜ் ஆகும். ஆனால் அதை டிசேபிள் பண்ணி வச்சா கூட வந்து ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. ஏன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் கூட ஆகுமே தவிர பெரிய டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இதில் வந்து ஒரு 16 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு 18-19 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். பட் வந்து ஒரு சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ வெயிட் ஃபார் தட் வீடியோ. பேட்டரி லைஃப் வந்து ஒரு டீசனான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்படி போனால் தான் என்ன, ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாங்கன்னா பேட்டரி டேங்க் ஆகிடும் இல்லையா. ஒரு 75% 80% வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து போயிடும். பேட்டரி ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் புதியதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 120 வாட்ஸ் சார்ஜிங் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஹீட்டிங் ஆகுமோ பாதிப்பு ஏதாவது வருமானங்கிறது கவலை இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து MEFCங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 34 ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸும் தராங்க சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் TUV ரெயின்லேண்டோட இந்த சேஃப் ஃபாஸ்ட் சார்ஜ் சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆனாலும் உங்களுக்கு பாதிப்பு பேட்டரிக்கோ ஃபோனுக்கோ வராதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா. சாம்சங்கோட HM2 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் இருக்குது மற்றும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா இருக்குது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க.
கேமரா சாம்பிள்ஸ் எனக்கு அவ்வளோவா எடுக்க டைம் கிடைக்கல, ஏன்னா நேற்று தான் ஈவினிங்கே ஃபோன் வந்தது. ஸோ சில ஏர்லி சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். இதோட முழு விமர்சனத்தில் இதை பற்றி முழுமையாக நம்ம பேசலாம். ஸோ இதான் வந்து ஷாமியோட புதிய 11i ஹைப்பர்சார்ஜ் ஸ்மார்ட் ஃபோன். 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இதோட ஹைலைட்டே. மின்னல் வேகத்தில் வந்து சார்ஜ் ஆகிடும். வாமா மின்னல்னு இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட முழுமையான விமர்சனம் போடுறேன். அதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் வந்து நான் கவர் பண்ணுறேன். உங்கள் பேர் போட்டு நான் சொல்கிறேன் அதில். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வெளியே சந்திக்கும் வரை உங்கள் 2 விடைபெறுதல். தமிழை பேசு, டெக் தமிழா பாரு.